ரோகிணி சொன்னதுனால அந்த பிஏவை கூட்டிகிட்டு வந்து அடிக்க வராங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையுமே பிடிச்சி தள்ளிட்டு ஓடுறாரு. பின்னாடியே சிட்டியும் ஓடுறாரு. அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே போகிறாங்க. அந்த பைக் எடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அவரும் வேகமாக போகிறாரு. பார்த்தா முத்துவும் போகிறாரு. அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே அதே ரோட்டில் போகிறாங்க. உனக்கு மீனா மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்றது நேற்று தான்ப்பா தெரிஞ்சுது. நீ ஏன்ப்பா அவ்வளோ பாசம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே வராரு. என்ன இப்படி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துகிட்டே இருக்காரு. அப்போ அந்த பிஏவை பார்த்துட்டாரு. இவன் ரொம்ப கெட்டவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. போயிட்டு அடிக்கிறாரு. நீ எதுக்காக என்ன அடிக்கிற அப்படின்னு அந்த பிஏ கேட்குறாரு. அதுவா, அன்னைக்கு நீ எவ்வளோ தப்பாக பொண்ணுங்களை பற்றி பேசின, இவன் கெட்டவன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க. அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே அப்படியே வீடியோவாக அந்த சிட்டி எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, நாம் தான் அவனை மிரட்டணும்னு நினச்சோம். கடைசியில் முத்துவே பிடிச்சி கொடுத்துட்டான். இந்த வீடியோவை அந்த ரோகிணிக்கு அனுப்பிடலாம். நீ நினச்ச ஆள் போலீஸில் மாட்டிக்கிட்டான். இனிமேல் உனக்கு தொல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிட்டி அனுப்புகிறாரு. வீட்டில் மனோஜ், ரோகிணி 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, அப்பா சாப்பாடலாம் என்ன டேஸ்ட்டு இன்னும் கூட சாப்பிட்லாம் போல் இருக்குது. ஆனால் நேற்று மட்டும் நல்லாவே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நேற்று நான் தான் சமைச்சேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டுமே. சரி என்னதான் இருந்தாலும் மீனா அவங்க நல்லா சமைக்கிறாங்க. முத்து கொடுத்து வச்சுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோடனே ரோகிணிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. சரி இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனோஜ் தள்ளி போகிறாரு. ஃபோனில் இருக்க மெசேஜை பார்க்குறாங்க. ஓ, நல்ல வேலை அந்த பிஏ மாட்டிக்கிட்டானா, இனிமேல் தப்பிச்சேன், நான் ரொம்ப இனிமேல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜயா வீட்டில் இருக்காங்க. அப்போ பார்வதி வராங்க. வா பார்வதி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க. வந்தவொடனே இங்கே பூக்காரமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே யாரும் இல்லை. என்ன பேசுகிறீங்க, அவங்க ஃபோன் நம்பராவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் நம்பரா, அதெல்லாம் எதுவுமே இல்லை போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ திமுறாக பேசுகிறீங்க, பூ வித்து தானே இந்த வீடியோ கட்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என்ன திமுறா உனக்கு, போ இங்கேருந்து அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாங்க. போனவொடனே என்ன கேட்குறா பற்றியா, ஐயோ கடவுளே, பூ விற்று இந்த வீட்டை கட்டினானா, என் அப்பா எனக்காக கட்டி கொடுத்த வீடு, இந்த பூக்காரியால் நான் எவ்வளோ அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி, மீனா 2 பேருமே ஒரே டைம் வீட்டுக்கு வராங்க. என்ன நீ பண்ணுறதுலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அத்தை நான் பண்ணேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போ. என்ன மீனா, நீ பண்ணுறதுலாம் கரெக்டாக, உன்னை தேடி எப்போ பார்த்தாலும் ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. உன் ஃபோன் நம்பர் வேறு கேட்டாங்க. ஏன் அத்தை, என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்லையா, கொடுக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், உன் ஃபோன் நம்பர் வேறு நான் கொடுக்கணுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. பயங்கரமாக கோவம் வருது மீனாக்கு. இங்கே பாரு, இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு மீனா கிட்ட சொல்கிறாங்க. ஏன், நான் எதுக்காக போகக்கூடாது, என் வீட்டுக்காரர் என்ன சொல்லணும் அதை தான் நான் கேட்பேன், அவர் சொல்லட்டும், நான் நிற்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன திமிரு இவளுக்கு, என்ன திமிரு, நான் வீட்டில் இருக்கன்றதுனால தான் இவங்க எல்லாருக்கும் திமிராயிடுச்சு. இங்கே பாரு ரோகிணி, இனிமேல் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் சரியா, நான் பார்லருக்கு வரேன், உன் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, அங்கே வேலைலாம் எதுவும் இருக்காது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இல்லைனா நான் மனோஜோட கடைக்காவது போயிட்டு கல்லால் உட்காறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், ஆனால் ஒரு ஐடியா தரட்டுமா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன ஐடியா, உங்களுக்கு தான் பரதநாட்டியம் தெரியும்ல, நீங்கள் ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கலாம், அதுக்கு இங்கே இடம் இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுவா, என் வீட்டில் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் டான்ஸ் கிளாஸ் சேர்ந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேருவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், நீங்கள் நல்ல தொழிலதிபராக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அப்படியா, சரி நான் போயிட்டு பரதநாட்டியம் ஆடுறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பண்ணிட்டு வரேன், நீங்கள் எல்லாம் ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுருதி எல்லாருமே வராங்க. இல்லை, உடனே வர சொன்னாங்க அத்தை, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. முத்து எல்லாருமே கேட்குறாங்க. பரதநாட்டிய ட்ரெஸ்லாம் போட்டு சூப்பராக ஆடுறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு முத்து கேட்குறாரு. அவங்க டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, அதனால் ரிஹர்சல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அட கடவுளே, இந்த கொடுமையை பார்க்கறதுக்காக இவ்வளோ வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. விஜயா சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. என்ன மாதிரி யாருக்காவது ஆட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ஆட தெரியாது மீனா, உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் தெரியுங்க, உனக்கு என்ன தெரியுமோ நீ ஆடு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதே மாதிரி மீனா ஆடுறாங்க, எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, முத்துவும் டான்ஸ் ஆடுறாரு. அதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணாலும் போட்டியாக இவன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க.